உண்மையாக சொல்கிறேன், காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆயுள் சக்கரம் வேகமாக சுழலுகிறது. கர்த்தர் நம்ம பூமிக்கு அனுப்புனது ஒரு சின்ன வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சாக அல்ல, ஒரு திட்டத்தோடு நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறார். ஒரு லைஃப் மிஷனோடு அனுப்பியிருக்கிறார். அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பரலோகத்தில் போய் நிற்பது எத்தனை பாக்கியம். இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர் வச்சு அழைப்பை முடிக்காமல் பரலோகத்துக்கு போவது எத்தனை துர்பாக்கியம், எத்தனை வேதனை. ஸோ என்னுடைய உள்ளத்திலெல்லாம் நாள் ஆக ஆக பயங்கர அர்ஜென்சி இருக்கு. ஆண்டவரே, என் வேலையை நான் வேகமாக முடிக்கணும் ஆண்டவரே. எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்து, எனக்காக அப்பா நியமித்து, அவர் பாதையிலே நான் ஓடிடுவே. அவர் பாதையிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கெல்லாம் 14 வயசுல நினைக்கிறேன், 13-14 இந்த ஓட்டப்பந்தயத்தை தொடங்கினேன். தேவ கிருபையால் இந்த நாள் வரை நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். திரும்பி பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். காயப்பட்டேன், அந்த காயத்தை ஆற்றுறது கூட உட்காரல, அதை ரத்தத்தை துடைத்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாக்காரங்க கொடியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளு சிக்ஸரை அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே ஓன்னுவானுங்க. பாகிஸ்தான்காரன் சிக்ஸரை அடித்தா கூட மயான அமைதியாகிடுவானுங்க. அதுலேயும் இவனுங்க விளையாட கிட்ட வரும்போது ஏய் 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 என்னடா டேய் அப்படின்னு திட்டுவானுங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு கேட்கக்கூடாது, இவன் என்ன சொல்றான்னு கேட்கக்கூடாது, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது, இவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்னு பார்க்கக்கூடாது. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், 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 இயேசுவுக்காய் நான். அந்த நேரம் ஃபர்ஸ்ட் ரோல மிஸ் வேர்ல்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் பார்க்கும், இது எப்படி அழகா இருக்குன்னு திரும்பி பார்த்துங்க, அவுட் ஆயிடுவீங்க. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், 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 இயேசுவுக்காய் நான். எஜமானன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எஜமானன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான். உங்களோடவே ஓடிக்கிட்டு வந்த நண்பர்கள் திடீர்னு ஆன்னுவாங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் கால் உடைஞ்சு கீழே விழுந்து கிடப்பான்.
அவன் விழுந்தானேன்னு திரும்பி பார்த்தீங்க, அவுட் ஆயிடுவீங்க. எப்பா நீ நின்னுட்டாலும் நான் நிக்க முடியாதப்பா. நீ தடுமாறினாலும், நீ நண்பன் நீ தடுமாறிட்டால் நான் தடுமாற முடியாதப்பா. எனக்கு ஒரு லக்கு இருக்குப்பா, அதை முடிச்சிடுறப்பா. என்னென்ன செய்யணுமோ மனைவி கடமையை செய்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பை என் புருஷனுக்காக நான் லூஸ் பண்ணவா? என் கடமையை செய்துட்டேன். இனி நான் ஆண்டவருடைய அழைப்புக்காக 2009 ஓட போறேன்னு தவிர புருஷனை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து அழமாட்டேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். மனசுல இருந்து பாடுங்க, மனசுல இருந்து பாடுங்க. இயேசு கேட்கிறார், இயேசையா கேட்கிறார். உலகத்துல எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் உங்களை பற்றி நல்லாவே நினைக்கணும்னு நினைச்சீங்க, ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் அப்ப நேசிச்ச மாதிரியே உங்களை நேசிக்கணும்னு நினைச்சீங்க, ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஒருத்தர் என்ன வா என்று சொல்லிவிட்டு அந்த கோல்ல நின்று கொண்டு இருக்கிறார். அவர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் ஸ்மைல் மாத்திரம் பண்றாருன்றதை பார்த்து கொண்டு, அந்த புனிதரின் புன்னகையை பார்த்து கொண்டு உங்கள் புனித ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருப்பவன் தான் புத்திசாலி, அவன் தான் பரிசை பெறுகிறவன். எந்த முகம் உங்களை பார்த்து சிரிக்குதோ சுருங்குதோ, ஒரு பொன்முகம் உங்களை எப்போதும் பாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. எப்போதும் பாசத்தோடு பார்த்து, நீங்க கரைப்படும்போது கூட கக்கு சிந்துட்ட குழந்தைய தாய் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாரே தவிர சீ என்று பார்க்க மாட்டார். இந்த இயேசுவுக்கு பக்கத்துல யாரையும் மனசுல கூட வச்சு பார்க்காதீங்க. எவனும் எவளும் எதுவும் இயேசுவுக்கு பக்கத்துல கூட வைக்க முடியாது. வச்ச உனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சீக்கிரம் வருது என்று அர்த்தம். 40 ஆண்டுகளுக்கு மேல அந்த இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு குவாலிஃபைடா நிற்கிறேன். மனசுல வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. குடும்பம் உங்ககிட்ட ஒன்றை எதிர்பார்க்குது, பிள்ளைகள் சிலதை எதிர்பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் சிலர் எதிர்பார்க்கிறார்கள், உன் மனைவி உன்னிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறாள், உன் கணவன் உன்னிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறான், உன் தலைவர்கள் சிலதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், உன் வேலை உன்னிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறது. இயேசுவும் பிதாவும் உன்னிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறார்கள். இதில் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய மன திருப்தியை நிர்ணயிக்கும். நீங்க யார் எதிர்பார்ப்ப நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணாலும் சத்தியம் வைக்கக்கூடாது. ஆனால் அவங்க தலைமையில் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னை அழைச்ச ஏசையா என் அப்பா இந்த பூமிக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரே. நானா பிறக்கலையே, எங்க அம்மா அப்பா வந்ததுனால நான் பிறக்கலையே, என்னை அவர் அனுப்பி இருக்கிறாரு. இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு உயிரோட. என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மற்றது எல்லாமே என்னுடைய 2, 3, 4 என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை அர்த்தத்தோடு வாழ்ந்து திருப்தியோடு வாழ்ந்து கொஞ்சம் இருந்தாலும் அதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கௌரவம், அவன் என்ன சொல்லுவான், ஊர் என்ன சொல்லும், குலம் என்ன சொல்லும், கோத்திரம் என்ன சொல்லும், பிள்ளை 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 பிள்ளை, பேர பிள்ளை பிள்ளை பிள்ளை, பிள்ளை இல்லை இல்லை இல்லை, கல்யாணம் ஆகலை, இப்படியெல்லாம் வாழறவெல்லாம் ஆடு கூட தான் வாழ்ந்து சாவுது, மாடு கூட தான் வாழ்ந்து சாவுது, குரங்கு கூட தான் குட்டி போட்டு சாவுது. நீயும் அப்படித்தான் சாகிறேன்னு அர்த்தம்.
குரங்கும் சாப்பிடுது, நீயும் சாப்பிட்ற. அதுவும் குட்டி போடுது, நீயும் குட்டி போடுற. அதுவும் சாவுது, நீயும் சாவுற. சீ, வெக்கமா இல்லை? நீ எல்லாம் வாழறிய, என்னத்துக்கு வாழற? யாரை நினைச்சு வாழற? எதை பற்றி 24 மணி நேரம் கவலைப்படுற? என்னை இயேசு அழைச்சிருக்கிறார், என்னை பிதா அழைச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஆனா அதை எவ்வளவு மேக்சிமம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்றேன். அப்படி நீ வாழ்ந்தீன்னா நீ வாழறன்னு அர்த்தம். இல்லாவிட்டா நீ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். மூச்சு விடுவது வேறு, வாழ்ந்து வாழ்வது வேறு. கருணையின் அழைப்பினா மரண நேரம் வருகையில் சுற்றத்தா சூழ்ந்திடு பற்றுள்ளோர் கதறிடு. எல்லாரும் கத்தி 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 அழுவாங்க, ஐயோ எசேக்கியா அண்ணன் போயிட்டாரான்னு. அந்த நேரம் எதை இந்த உலகம் நினைக்கும்? அவன் ஆசீர்வதித்தானா? அவன் வாழ்க்கையை கட்டினானா? அவன் சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தானா? அந்த சாட்சிதான் அந்த நாளில் நிற்கும். அந்த நேரம் ஏசையா சிரிச்சுக்கிட்டே வந்து, வா மகனே, நான் உன்னை ஒரு வேலையோடு அனுப்புனேன், அதை நீ முடிச்சிட்டப்பா, சபாஷ். அந்த சாட்சி தாம்மா சாட்சி, அதுதாம்மா சாட்சி. நிலம் நிலம், வீடு வீடு, பிசினஸ் பிசினஸ், பணம் பணம், புருஷன் மனைவி பிள்ளை கல்யாணம், வேலை அந்தஸ்து கௌரவம், அதெல்லாம் குப்பை தொட்டிமா வேணும். ஆனா அதுக்காக வாழுவது முட்டாள்தனம். அது எல்லாம் கர்த்தர் அழைச்ச அழைப்பை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த தானம், தனம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் உள்ளங்களை தொட்டு இந்த ரியல் வேல்யூ எது, ரியல் வேல்யூ எது என்று உங்களுக்கு காண்பிப்பாராக. இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6-7 சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இதுதாங்க பாக்கியம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த பொக்கிஷத்துக்கு என்னம்மா ஈடு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவாதி தேவன் உள்ள வந்து பிரகாசிக்கிறாரு. அது பொக்கிஷம் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில், அப்படின்னா என்ன தெரியுமா? மண் பானைக்குள்ள இருக்கு. அது என்ன சொல்றாரு? எங்களால இல்ல, இது தேவனால உண்டானது என்பதை நாங்கள் அறியும்படி உணரும்படி. என்னதான் பிரகாசம், என்னதான் அழைப்பு இருக்கட்டும், தீர்க்க தரிசன அழைப்பு, ஆஹா எசேக்கியா அண்ணன் வந்தது நமக்கு மகிழ்ச்சி, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் ஒரு பொக்கிஷம் உள்ள இருக்கிறதுனால. ஆனா இந்த பொக்கிஷம் என்னால வந்தது என்று உணராமல் இருப்பதற்காகவே ஒரு மண்ணு பானைக்குள்ளதை வச்சுட்டாரம்மா. அந்த மண்ணு பானைக்கு சளி பிடிக்குது, அந்த மண்ணு பானைக்கு தலைவலி வருது. அதெல்லாம் ஏன் வருது? டே நீ மண்ணு பானடா அப்படின்னு சொல்லுவதற்காக வருகிறது. நீ மண்ணு பானப்ப, நீ பிரகாசிச்சா கூட இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உள்ள பிரகாசிக்கிறாரு. அதுதான் வேல்யூ, தட் இஸ் யுவர் ட்ரெஷர். அதுதான் உன் பொக்கிஷம். இனி எனக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்துக்காக என் பெஸ்ட் டைமை, என் பெஸ்ட் பணத்தை, என் பெஸ்ட் தாளந்தை, என் பெஸ்ட் ஆசையை அந்த ஞானிகள் பொக்கிஷங்களை திறந்து பேபி இயேசு பாதத்தில் வைத்தது போல நான் வைக்க போறேன். இந்த வருஷம் இயேசுவுக்காக நான் வெறியா வாழ போறேன். யார் என்ன சொன்னாலும் வாழ போறேன். அவரோட வாழறதுக்கு எது எனக்கு குறுக்க வருமோ அதை வேட்டி தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும்
எல்லாரும் கண்ணை மூடிடுங்க, இயேசுவை பாருங்க. அப்படி சொல்றவங்க மட்டும் உடனே எழும்பின்னு இல்லைங்க. அப்பா, தாழ்மையோடு எழும்பி நிற்கிறமுடைய பிள்ளைகளை உங்க ஊழியக்காரன் நான், உங்க தீர்க்கதரிசியா அன்போடு அவங்கள உங்க கைகளில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எத்தனையோ வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா, வருஷமா வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா. மண் பாண்டங்களுக்காக வாழ்ந்த காலம், குறை சொல்லி வாழ்ந்த காலம், முணுமுணுத்து வாழ்ந்த காலம், அவங்கள இவங்களை பார்த்து பார்த்து வாழ்ந்த காலம் வீணா போச்சுப்பா. கையில எடுத்துக்குங்கப்பா. யார் யார் எவ்வளவு வாழ்க்கையை கையில மீதி வச்சிருக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாதப்பா. எவ்வளவு வேஸ்ட் ஆக்கிட்டு எவ்வளவு கையில வச்சுருக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாதப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இவங்க கையில இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன் நான் ஊழியக்காரன் உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் டேடி, அதை நீங்க கையில எடுத்துக்கங்க. அன்னைக்கு அந்த அந்திரேயா உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் சொல்றேன் டேடி, இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. என்னென்னலாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ மீதி கொஞ்சம் இருக்கு எல்லார் கையிலேயும் டேடி, அதை நான் உங்க கையில கொடுத்துட்டேன் டேடி. ஆயிரமான மக்கள் பசியோடு தாகத்தோடு நோயோடு வேதனையோடு எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க டேடி. இந்த வாழ்க்கையெல்லாம் நான் உங்க கையில கொடுத்துட்டேன். நீங்க இஷ்டம் போல அவங்கள வாழ்த்துங்க, இஷ்டம் போல அவங்கள உடைச்சி, இஷ்டம் போல அவங்கள பழுக பண்ணி, இஷ்டம் போல அவங்கள ஆசீர்வதிச்சு, இஷ்டம் போல டேடி உங்க இஷ்டம் போல பயன்படுத்துங்க டேடி. இங்க இருக்கிற ஒருத்தரையும் நீங்க 1000 பெருக்கி லட்சங்களை ஆசீர்வதிக்க வல்லம் உள்ளவர் டேடி. ஸோ எனக்கு ஒரே கான்ஃபிடன்ஸ், இங்க மீதியா இருக்கிற இந்த வாழ்க்கை இயேசு ராஜா சரசின் சபையின் சரசின் கையில வந்துடுச்சு. அதற்காக ஸ்தோத்திரம். இனி இவங்களை பிட்டு 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 லட்சங்களை தேசங்களை ஆசீர்வதிக்க போறீங்கல்ல, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் டாடி. இதுவரைக்கும் இவங்க கையில் இருந்தது இப்போ உங்க கையில ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. மீதி எல்லாம் உங்க கையில வந்துடுச்சு டாடி. இதை நீங்க 1000 10,000 பெருக்கிறவர் டாடி. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எங்க கிட்ட மீதி இருந்ததை பெருக்கி விடுகிறவர் கையில் கொடுத்துட்டோம். ஒரு 1000 ரூபாய் இருந்தா அதை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சா அது 10,000 ஆனோன்னா உடனே வச்சிடுற மாதிரி எங்க லைஃபை பெரிய ரிவார்டு கொடுக்கிற உங்க கையில கொடுத்துட்டோம். ஸோ இதை நீங்க லட்சமா பெருக்க போறதுக்காக நன்றி. எல்லாரும் எடுத்துக்கங்க பார்க்கலாம். கொலோசியர் 4:17. அவ்வளவு பேரும் மனப்பாடம் பண்ண போறீங்க. இப்போ அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாகவென்று சொல்லுங்கள். நீ கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஃபுல்ஃபில் பண்ண, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் வேணும். எல்லாரும் ஊழியத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிடுவாங்க, எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஊழியத்தை வாங்கிறது சுலபம், தொடங்கிறதும் சுலபம், ஓட்டுறதும் சுலபம். ஆனா ஓட்டி முடிக்க ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவை. பிசினஸ் தொடங்கிறது சுலபம், பேங்க் லோன் சுலபம். ஆனா அதை நடத்த முடிக்க ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவை. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற, இங்க இருக்கிற யாருமே எனக்கு ஒன்று ஊழியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மட்டும் ஊழியம் இல்லைன்னா நீங்க செத்து உங்க கல்லறையில புல்லு முளைச்சிருக்கும். என்ன பண்ணா சிமெண்ட் கல்லறையா இருந்துருந்துச்சுன்னா அதுல கூட விரிசல் வந்திருக்கும். கர்த்தர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா அவரிடத்தில் நீங்கள் பெற்ற ஊழியம்
இன்னும் முடியவில்லை. எனக்கு நல்லா தெரியும் நான் எப்போ ஆண்டவர்கிட்ட போவேன்னு கேட்குறீங்களா? 100 வருஷமா 200 வருஷமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே இருக்கார் பரலோகத்தில். இந்த முடிச்சிட்டான், இந்த முடிச்சிட்டான், இந்த முடிச்சிட்டான், ஏ பார்ட் முடிஞ்சிச்சு, பி பார்ட் முடிஞ்சிச்சு, சி பார்ட் முடிஞ்சிச்சு. என்னைக்கு அந்த கடைசி நான் முடிக்க போகிறேனோ உடனே இப்படி திரும்பி பார்ப்பார். யாருன்னா என் ஏஞ்சல் கிட்ட சொல்லுவார், முடிச்சிட்டார் தலைவர். ஒரு நாள் அங்கே வைக்காத அந்த உலகத்தில் பாழும் உலகத்தில் சி என் பையன் அந்த உலகத்தில் எவ்வளோ நாளைக்கு சம்பாதிக்க, வேலையை முடிச்சிட்டான், இனி அவனுக்கு என்ன வேலை இருக்குது, தூக்கிட்டு வா அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணால் கூட ஒரு செகண்ட் இருக்காது. அது பாக்கியம். ஆனால் முடிக்காமலே சில கைஸ் போகுது, சிலது தொடங்காமலே போகுது. எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நிறைவேற்று, ஃபுல்ஃபில் பண்ண, முடிச்சிரு. எத்தனை முறை நீங்கள் வாயை திறந்த நான் எதுக்கு தான் இருக்கணும் அப்படி சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் இருக்கிறதே யாருக்கோன்னு நினச்சிங்க, அது நடந்த மாதிரி இல்லை, எதுக்குடா இருக்கணும்னு நினச்சிட்டிங்க. தொடங்காமலேயே பரலோகத்துக்கு போயிட்டா என்ன டேஞ்சரு? எல்லாம் முடிச்சுட்டாங்க நிற்பான், நான் முடிக்காமல் இருக்கிறேன், அங்கே என்ன ஷேமு, பெருசாக ஷேமுன்றீங்களே, அதுதான் பெரிய ஷேமு. நீ கர்த்தரிடத்தில் பெற போகிற இல்லை. சில பேர் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். ஆமாம், ஜெபம் பண்ணினே இருங்க. திடீர்னு ஒரு நாள் பெல் அடிக்கும், எதுக்குறேன்னா உன் டைம் முடிஞ்சிடுச்சு வாடான்னு. பெற்ற ஊழியம் நீ அதை பார்க்கல. யாரோ உங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு ஊழியத்தை கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பெற்ற ஊழியம் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடி, அதை நிறைவேற்ற வாழ்க்கையில் முன்னேறு. அதை நிறைவேற்று அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணிடு. அதை செய்ய உனக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவை. மோசே சொல்லிட்டான், மோசேக்கு தெரியும், ஏய் நீ என்னன்னா தூக்கிட்டு வாடா, கம்பை தூக்கிட்டு வா, கல்லை தூக்கிட்டு வா, பேங்க் பணத்தோட வா, அரசாங்கத்தோட வா, போலீஸோட வா, மிலிட்ரியோட வா, எங்க யுத்த கலை இது வேற கலை. உடனே சொன்னான், யோசுவா வா. ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசையே யுத்தம் பண்ணுவான், மோசையே பார்வோன் கிட்ட போவான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனே பலியிடுவான், அவனுக்கும் வயசாகுது இல்லை. சோ அவன் என்ன பண்ணிட்டான், யோசுவா இங்க வா, நீ நமக்காக மனிதரை தேர்ந்தெடுத்து கொண்டு யுத்த களத்துக்கு போய் யுத்தம் பண்ண. நான் எல்லாரும் சொல்லுங்க, மலை உச்சியில் ஏறி. மலை உச்சிக்கு ஏறுவது சுலபம் அல்ல அன்பானவர்களே, சுலபம் அல்ல. மலை உச்சிக்கு ஏறுவது சுலபம் அல்ல அருமையானவர்களே, சுலபம் அல்ல. 40 ஆண்டுகளுக்கு மேல் மலை உச்சிக்கு நான் அடிக்கடி ஏறி போய் அந்த மலை உச்சியில் நின்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறேன், அது சுலபம் அல்ல, அது சுலபம் அல்ல. மலை உச்சியின் மேல் ஏறி தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். மலை உச்சியின் மேல காலையிலிருந்து அஸ்தமிக்கிற வரை நிற்பது சுலபம் அல்ல. ஊழியமோ போர்க்களமோ கிறிஸ்தவ வாழ்க்கையோ விளையாட்டா? என்னமோ வந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லேலுயா ஒரு காணிக்க போட்டோம், அல்லேலுயா சபை ரொம்ப அழகா இருக்கு, அல்லேலுயா அந்த பியூட்டிஃபுல் சபை தான் எங்க சபை, அல்லேலுயா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க, வந்து பாரு, அல்லேலுயா இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து பாடுவாங்க பாரு, அல்லேலுயா ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று புதுசா வாங்கி கட்டிக்கிட்டு புடுறன்னு மோட்டர் பைக்கில். அது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மலை உச்சியின் மேலே ஏறி தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு தேவனுடைய பிரதிநிதியாக நிற்பது சுலபம் அல்ல. ஆனால் அப்படி பிடித்து கொண்டு
மலை உச்சியின் மேல் நிற்பவன் தான் பொறுப்புள்ள தலைவன். சரி, மேல நிற்கிறான். நிற்கும்போது அவன் கைகள், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மேல் எழும்பும் பொழுது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கைகள் தாழ்ந்த பொழுது, தாழ விழுந்த பொழுது இஸ்ரவேலர் தாழ்த்தப்பட்டார்கள். அப்ப என்னடா மேஜிக் மாதிரி உங்க கை நின்றுட்டே இருக்கு, சபை மேல மேல போவோம். உங்க கை நேரே நிலைமையில தூக்கிட்டு நின்று இருக்கு, உங்க வீடு தாழவே தாழாது. அம்மா அப்பாவுக்கு சொல்றேன், சபை தலைவர்களுக்கு சொல்றேன், மூப்பர்களுக்கு சொல்றேன், ஊழிய தலைவர்களுக்கு சொல்றேன், பிசினஸ் லீடருக்கு சொல்றேன், நீ உச்சியில நின்று கொண்டு உன்னுடைய கைய தேவனுடைய கோலை பிடிச்சுக்கிட்டு நீ நிக்கிற வரை உன் வீடோ உன் சபையோ கீழே போகவே போகாது. என்னைக்கு உன் கை கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே இறங்கின, இந்த ஹோல் உன்னை நம்பி இருக்கிற அவ்வளோ பேரும் கீழே போயிடும்.